வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுபஸ்ரீ. நம்ம சேனலில் ஃப்ரண்ட் எண்டில் யூஸ் பண்ணுற HTML லாங்குவேஜ் பற்றி தான் பார்த்து வந்துட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னென்னா ஹெட்டிங் டேக்ஸ் அண்ட் பேராகிராஃப் டேக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னோடய விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே Shift+1 கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே டைட்டில் டேக்கில் நான் டைட்டில் எழுதிக்க போகிறேங்க. ஹெட்டிங்னு டைட்டில் எழுதிட்டேன். ஸோ இப்போ பாடி டேக்கில் தான் நம்ம ஹெட்டிங் டேக்ஸ் எழுத போகிறோம். ஸோ இப்போ ஹெட்டிங் டேக்கில் 6 டைப்ஸ் இருக்குங்க. H1 டேக்லேருந்து H6 டேக் இருக்குங்க. இப்போ H1 டேக்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ இப்போ H1 டேக்னு எழுத போகிறாங்க. ஸோ இந்த H1 டேக் தான் மெயின் டேக்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் வெப்பேஜில் ஒரு மெயின் ஹெட்டிங் எழுதுறீங்கன்னா அதுக்கு இந்த H1 டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்ட்ராங் டேக்னு கூட சொல்லலாம். இப்போ கண்டென்ட் எழுத போகிறேங்க. இப்போ Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா H1 டேக்கில் எழுதின கண்டென்ட் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு ஹெட்டிங் 1ன்னு. நீங்கள் இப்படி எழுதிக்கலாம். இப்போ நான் கேபிட்டல் H1ன்னு கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேங்க. ஸோ இப்போ Ctrl+S கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இப்படி எழுதினாலுமே ப்ரௌசரில் சேம் அவுட்புட் தான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ HTML HTML எலமெண்ட்ஸ், HTML அட்ரிபியூட்ஸ் எல்லாமே கேஸ் இன்சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்கள் லோயர் கேஸ்லேயும் எழுதிக்கலாம், அப்பர் கேஸ்லேயும் எழுதிக்கலாம். நீங்கள் எப்படி எழுதாலுமே ப்ரௌசர் சேம் அவுட்புட் தாங்க டிஸ்பிளே ஆகும். பட் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா லோயர் கேஸ் தாங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ H2 H3லாம் எழுதிடலாங்க. ஸோ இப்போ H6 வரைக்கும் எல்லாமே எழுதிட்டாங்க. இப்போ நான் சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா H1 டேக்கில் எழுதின கண்டென்ட் தான் எனக்கு லார்ஜ் சைஸில் டிஸ்பிளே இருக்குது. மற்ற ஹெட்டிங் டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்மால் சைஸில் டிஸ்பிளே இருக்குது. ஸோ இப்போ H6 டேக் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. H1 டேக் தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. நீங்கள் மற்ற ஹெட்டிங்ஸ் H2 H3 H4 H5 உங்கள் பேஜுக்கு ஒரு சப் கண்டென்ட்டாக நீங்கள் எழுதும் போது யூஸ் பண்ணிக்கலாங்க. H1 டேக் மெயின் கண்டென்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹெட்டிங் டேக்ஸ் எல்லாமே ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்ஸும் சொல்லுவாங்க. பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்னால் இப்போ எல்லாமே எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் டிஸ்பிளே ஆகிருக்குங்களா. ஹெட்டிங் 1க்கு அப்புறம் ஹெட்டிங் 2 எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு, ஹெட்டிங் 3 டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இதை தான் ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நியூ லைனில் ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே பிளாக் லெவல் எலமெண்ட்ஸுங்க. ஸோ இப்படி தான் ஹெட்டிங் டேக்ஸ் எழுதுவோம். நெக்ஸ்ட் பேராகிராஃப் டேக்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஆங்கிள் ப்ராக்கெட்டில் நீங்கள் P டேக்னு கொடுங்க. இங்கே நான் கண்டென்ட் எழுதிக்கிறேன். கண்டென்ட் எழுதிட்டு இப்போ நான் சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா P டேக்கில் எழுதின கண்டென்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. திஸ் இஸ் மை ஃபஸ்ட் பேராகிராஃப்னு ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் ஒரு P டேக் கொடுத்து பேராகிராஃப் எழுதுவாங்க. ஸோ இப்போ நான் இங்கே பேராகிராஃப் டேக் இல்லாமல் எழுதி ரன் பண்ணி காட்டுறேங்க. P டேக் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நான் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இப்படி எழுதினாலுமே எனக்கு சேம் அவுட்புட் தான் ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இப்படி எழுதுறதுக்கும் P டேக் கொடுத்து எழுதுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். இப்போ நான் எந்த டேகும் இல்லாமல் இங்கே நெக்ஸ்ட் லைன் எழுதுறேங்க. நான் சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சேம் லைன்லேயே எனக்கு அவுட்புட் டிஸ்பிளே இருக்குது ப்ரௌசரில். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம பேராகிராஃப் டேக் இப்போ எழுத போகிறோம்.
நான் இப்போ இங்கே வந்து பி டேக் வந்து கொடுத்துக்குறேங்க. இப்போ நான் சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் வந்து எனக்கு திஸ் இஸ் மை செகண்ட் பேராகிராஃப்னு வந்து ப்ரௌஸில் வந்து டிஸ்பிளே இருக்குது. ஸோ பேராகிராஃப் டேகுமே வந்து நமக்கு வந்து பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் தாங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்னால் எனக்கு வந்து நியூ லைனில் வந்து ஸ்டார்ட் ஆகிறது எல்லாமே பிளாக் லெவல் எலமெண்ட்ஸுங்க. ஸோ இப்படி தான் வந்து பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி நம்ம பேராகிராஃப்ஸ் வந்து எழுதுவோம். நீங்கள் வெப் பேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேராகிராஃப்ஸ்லாம் வந்து இருக்கும். அதை எப்படி எழுதியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பி டேக் கொடுத்து வந்து எழுதியிருப்பாங்க. நீங்கள் இங்கே கொடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லைன் அந்த பேராகிராஃப் டேக் கொடுத்து எழுதினாலும் சரி, நமக்கு வந்து சேம் அவுட்புட் தான் வந்து ப்ரௌஸில் வந்து டிஸ்பிளே ஆக போகுதுங்க. இங்கே பாருங்கள், எனக்கு சேம் அவுட்புட் தான் வந்து டிஸ்பிளே இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஹெட்டிங் டேக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், பேராகிராஃப் டேக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.